பாண்டிச்சேரி அரசியலுக்குள்ள தாவேக்கா போயிடுன்ற ஒரு அச்சம் ஏற்படுத்தியிருக்கு இல்லையா? இதுதான் தாவேக்காவுடைய இந்த ஷார்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய குரோத்தா பார்க்குறோம். இதுல கொஞ்சம் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, அவங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி மிஸ்டர் ஆனந்த் அவருக்கு பாண்டிச்சேரி தான் ஊரு அப்படின்றத வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, தமிழர்கள் வாழும் பகுதி எல்லாத்துலயுமே தாவேக்காவுடைய வளர்ச்சி அபரிமிதமா இருக்கு. அந்த வளர்ச்சி இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு பல இடங்கள்ல பலவிதமான அச்சுறுத்தல்களையும், மீடியாக்களுக்கு பலவிதமான கணக்குகளையும் யோசிக்க தோணுது. அந்த மாதிரி ஒரு கணக்காக தான் இது இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரங்கசாமி அவர்கள் பாஜக கிட்ட கொஞ்சம் எடப்பாடி அவர்கள் கூட்டணிலேருந்து வெளில வர்ற அளவு கூட ரங்கராசாமி அவர்கள் வெளில வரதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அபோவ் ஆல் தாவேக்காவை தமிழ்நாட்டிலே டெஸ்டட் இல்லைன்னு சொல்கிற ஒரு இடத்துல தாவேக்காவை நம்பி அவங்க வருவாங்கன்னு தெரியாது. ஆனால் தாவேக்கா வளரலாம். தாவேக்கா பாண்டிச்சேரியை யூஸ் பண்ணி பாண்டிச்சேரிலையும் ஒரு ஒரு முன்னெடுப்பு எடுத்து திமுக அதிமுக வேணும்னே தவற விட்ட பாண்டிச்சேரி அது. ஏன்னா தமிழகத்தில் இருக்க நாங்களும் முதல்வர்